பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உடைத்து ஊற்றி விடுங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஆதார வசனம் சங்கீதம் 51வது சங்கீதம் 17வது 18வது வசனங்கள். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணியேன். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமில் மதில்களை கட்டுவீராகும். தேவ தயவு பெற்றவர்களே. தாவீது பத்சபாளிடம் தவறு செய்துவிட்டான். ஒரு தவறை மறைக்க இனி ஒரு தவறு, அதுதான் அவளது கணவன் உரியாவை கொன்றது. ஒரு பொய்யை மறைக்க ஏகப்பட்ட பொய்களை சொல்வது போல. உண்மைக்கு இப்படி ஏதும் தேவைப்படுவதே இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது செய்த தவறை சுட்டி காட்டுகிறான், வெளிப்படுத்துகிறான். இது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறான். அப்பொழுது தாவீது மனம் நொந்து உடைந்து கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு ஜெப வேண்டுதலோடு பாடின சங்கீதம்தான் சங்கீதம் 51. தாவீது வேண்டுதல் செய்கிறான். அடியானை கழுவும், நான் சுத்தமாவேன் என்கிறார். உமது ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதேயும், மறுபடியும் அடியானை உற்சாகப்படுத்தும் என்று கதறுகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதனிடம் இருந்து அபிஷேகத்தால் பெற்ற பரிசுத்த ஆவிய நிறைவை ஒருவன் இழந்து போவானேயானால் அவனுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. இதை தாவீது சவுலுடைய வாழ்வில் கண்டுள்ளான். சவுல் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் ஆவியானவர் வெளியேறிவிட்டார். அது கூட தெரியாமல் 25 ஆண்டுகள் அவன் ராஜாவாகவே இருந்தான். வெளியிலே தோற்றத்திற்கு மக்கள் மத்தியில் ராஜா, கம்பீரமான ராஜா. ஆனால் உள்ளத்திலே பயம் கொண்டவனாய், பொறாமை கொண்டவனாய், எரிச்சல் கொண்டவனாய், கொலவெறி கொண்டவனாய், அலக்களிக்கப்பட்ட அசுத்தாவியை கொண்டிருந்தான். ஆம், அசுத்தாவி அவனை ஆட்கொண்டிருந்தது. முடிவு மிகவும் வேதனைக்குள்ளதாக மாறியது. இதை கண்டவன் அல்லவா தாவீது. ஆகவே உள்ளம் நொறுங்கி ஆவியை நொறுங்கொண்டவனாக ஜெபிக்கிறான். நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்று இருக்கிறோம். அவர் நமக்கு எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் எப்போதும் போதுமானவர். நம்மை நேர்வழியாய் நடத்துவார், காரியங்களை வாய்க்கச் செய்வார், பாதுகாப்பார், ஆலோசனை தருவார், எந்த வழியில் நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் போதிப்பார். சங்கீதம் 32:7-8. பாருங்கள், நமக்கு பிடித்தமான வகையில் எளிதாக நடத்துவார் என்று வேதம் எப்பொழுது சொல்லவில்லை. நம்முடைய மனசும் மாமிசும் விரும்பினது அல்ல. தேவ சித்தத்தை அறிந்த ஆவியானவர், நம்மையும் அறிந்த ஆவியானவர் தேவ சித்தம் அடையும்படி நம்மை ஊக்குவித்து கிருபை கொடுத்து நடத்துவார். வழி பாதை எளிதாக இல்லை. அப்படியெனில் இது கர்த்தருடைய வழி அல்ல என்று முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. தேவ சித்தம், தேவ ராஜ்யம் செல்லும் வழி குறுகலானது, நெருக்கமாகத்தான் இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே வேதம் சொல்லிவிட்டது. இந்த நெருக்கமான வழியை கண்டடைகிறவர்கள் ஒரு சிலர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன், வெகு சிலர்தான் ஆவியானவருக்கு தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து நடத்துமையா என்று முழு மனதோடு கீழ்ப்படுகிறார்கள். பாதை கரடு முரடாக கல்லு முள்ளாக இருந்தால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார், அதை நீக்குவார். கோலனான பாதையை நேராக்கி கொண்டு செவ்வையாக்கி கொண்டு முன் செல்வார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு எதை குறித்தும் கவலை வேண்டாம். இதை அறிந்தவர்கள்தான் ஒப்பு கொடுத்து நடக்கிறார்கள். இதுதான் உண்மை. நடக்கும் பாதை, சந்திக்கும் சவால்கள் நமக்கு மேலானதாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். பலர் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது, பின் தங்கள் சுயத்தால் நடப்பது, கொஞ்சம் கீழ்ப்படிவது, அப்புறம் சுயத்தால் நடப்பது. இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கே தெரியும் தாங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படிவது இல்லை என்பது. இதை கர்த்தர் கண்டும் காணாதவர் போல் இருக்க மாட்டார். ஏன், தேவ சித்தம் உங்களுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டுமே. அதற்கு கொஞ்சம் அமைதி காப்பார். ஏற்கனவே உணர்த்தி நாம் கேட்பதில்லை. அப்பொழுது நம்முடைய உள்ளம் சவால்களை சந்திக்கும் போது தடுமாறுகிறோம், ஜெபிக்கிறோம், முழு மனதோடு ஆண்டவரை தேடுகிறோம், பதில் இல்லை. இப்போது உள்ளம் நொறுங்கி, ஆவியில் நொறுங்கி கர்த்தரிடம் மன்றாடுகிறோம். தகப்பனே, மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும், ஏதாவது செய்யும், உம்முடைய சித்தம் நிறைவேற்றும் என்று நம் சுயத்தை அவர் பாதத்தில் வைத்து உடைக்கிறோம். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் வரத்தான் செய்கிறது. இதைத்தான் எதிர்பார்த்தது போல கர்த்தர் எழுப்பி செயல்படுகிறார். அற்புதம், அதிசயம் நடக்கும் முன் இவை நடக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மளோடு ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு வேண்டி அது அற்புதம் அதிசயமாக மாற வேண்டுமானால் இது நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏது? நம்முடைய சுயத்தை உடைத்து ஊற்ற வேண்டும்.
மாற்றப்பட வேண்டியது, தூக்கி எறியப்பட வேண்டியது, முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. ஆண்டவரோடு இணைந்து நடப்பவர்களுக்கும் உதாரணம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் பற்றி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வருஷா வருஷம் எருசலேம் பண்டிகைக்கு போகிறாள், அழுகிறாள். தனக்கு குழந்தை இல்லை, நிந்தை என்று அழுகிறாள். மறுபடியும் இது வருஷா வருஷம் நடக்கும். ஒரு வருடம் வந்தது. தன்னுடைய இருதயம் முழுவதும் கொட்டிவிட்டாள். இனி அழ எனக்கு பலன் இல்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்பது போல அத்தனையும் கொட்டிவிட்டால் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த பாயிண்ட்டுக்கு எதிர்பார்த்தது போல மறு வருஷமே சாமுவேல் பிறந்தார். இப்படி நம்முடைய இருதயம் நொறுங்கி ஊற்றும் பொழுது சாதாரண அற்புதம் அதிசயம் அல்ல, பெரிய அற்புதம் நடக்கும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு வருகிறான். கானான் தேசத்தை நோக்கி 2 பரிவாரங்களோடு வருகிறான். உன்னுடைய அண்ணன் வருகிறான் 400 பேர் என்று சொன்ன பயந்து விட்டான். எல்லாரையும் யாப்போக்கு ஆறுக்கு அப்பால் கடத்திவிட்டு தானு மட்டும் இருந்த ஆண்டவரோடு போராடுகிறான். அந்த இடத்தில் தன்னை ஊற்றி உடைக்கிறான். பெயர் மாற்றம் நடக்கிறது. தான் ஒற்றுக்கொண்டான், யாக்கோபு என்பதை ஒத்துக்கொண்டான். இஸ்ரவேல் என்று பெயர் கிடைத்தது. அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? எதிரி நண்பனானான். ஏசாயா கட்டி பிடித்து அழுகிறான். இவன் எதிர்பார்த்த பயம் இல்லை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கியவன் அல்லவா, 450 பாகால் தீர்க்கதரிசியில் ஒழித்தவன் அல்லவா. ஆனாலும் அந்த யெசபேலுக்கு பயந்து கொண்டு இனி நான் சாகிறேன், நான் முடியவில்லை என்று சூறைச்செடியில் போய் படுத்து கொண்டான். தன்னை உடைத்து விட்டான். ஒன்றுமே இல்லை தன்னிடம் என்பது போல கர்த்தர் சந்தித்தார். வரலாற்றிலேயே பேசக்கூடிய 3 பெரிய ஊழியங்களை கொடுத்தார். இப்படித்தான் எல்லா இடத்திலும். என்றெல்லாம் நாம் நம்முடைய சுயத்தை உடைத்து, தகப்பனே என்னை பிடித்து கொள்ளுங்கள், என்னால் ஒன்றும் முடியவில்லை என்று நாம் சரண்டர் ஆகிறோமோ, அவர் நம்மை சந்திக்கிறார். ஒரு என்கவுண்டர் நடக்கிறது. அந்த இடத்தில் தான் அற்புதங்கள் அதிசயங்கள் ஆரம்பமாகின்றன. எல்லா காரியங்களுக்குமே இப்படித்தானா? பயம், கவலை வேண்டாம். ஆனால் நம்முள்ளே உடைக்கப்பட வேண்டியது, அகற்றப்பட வேண்டியதை தெரிந்தும் மன்னிக்காதது, வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், ஒரு பொருளை வைத்திருப்பது தெரிந்தே செய்திருந்தால் இது அகற்றி வேண்டுத்தான் ஆக வேண்டும். வைத்திருந்ததையானால் ஆவியான உணர்த்து கொண்டே வருவார் மெல்லிய குரலில். அப்போதே அகற்றி அவர் வழிக்கு வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் சூழ்நிலைகளை சந்திக்க வைத்து நம்மால் முடியாமல் திணறி, தகப்பனே சுத்தம் பண்ணும், உடைத்து விடும், உருவாக்கும், என்னால் முடியவில்லை என்று நொறுங்கும் போது எளிதாக வெளியேற்றி விடுகிறார். இந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது. நம்முடைய விருப்பம், ஒத்தாசை இல்லாமல் அவர் நம் வாழ்வில் எந்த மாற்றத்தை அவர் செய்வதில்லை. மனித ஆவியோடு தேவ ஆவி போராடுவது இல்லை. இவையெல்லாம் அவசியமில்லை. ஐயோ நம்மால் முடியாது, வேண்டாம் என்று ஆரம்பத்திலேயே கீழ்ப்படிந்து கொண்டு வைராக்கியத்தோடு அவரோடு இணைந்து நடப்போமானால் நமக்கு நேரிடுகிற சவால்களையும் தடைகளையும் அவரே பார்த்து கொள்வார். அற்புதங்கள் அதிசயம் நாம் கேட்க வேண்டியதில்லை, அவரே நடத்துவார். தானியேல், அவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசேப்பு, ஆபிரகாம் இவர்களெல்லாம் அதிசயங்கள் அற்புதம் நடத்துப்பா என்று கேட்டார்களா? இல்லையே. மாமூலாக தினமும் வழக்கம் போல அவர்கள் தேவனோடு இணைந்து நடந்தார்கள். தேவனை பிடித்து கொண்டார்கள். வைராக்கியமாக இருந்தார்கள். பிரச்சனை வந்ததும் எக்ஸ்ட்ராவாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யவில்லை அவர்கள். எப்பொழுது வைராக்கியம், என்னாலும் வைராக்கியம். அது உள்ளே அனலாக இருந்தது. அவர்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் தானாக நடந்தது. இவர்கள் யாவரும் தேவ வழியை, தேவத்தன்மையை, சவால்களை, சோதனைகளை அவருடைய நாமத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் மேல் சாட்டிவிட்டு நடந்து மகா வெற்றி கண்டவர்கள். ஜெபிக்கலாம். நடக்கும் பாதை எளிதோ கடினமோ நீர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஆகையால் பயமும் இல்லை, பாதிப்பும் இல்லை. நீர் கரை சேர்ப்பீர் அமோகமாக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு நடக்கும் பாதை சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு நடப்பேன். எதிர்நீச்சலாக இருந்தால் அப்பா உதவுங்கள் என்று கேட்டுவிட்டு அப்போதும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி நடக்க பழகி கொண்டேன். ஆமேன். அல்லேலூயா.